அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். ஒரே ஃபோனு. ஏன்னா தாடிக்காரன் பேத்தியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் பேசலை, தயவு செய்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் தொலைபேசி மூலமாக என்னை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு பதிவு. ஐ ஆம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தால் என்ன தப்பான்னு என்ன கேட்குறாங்கன்னா மேடையில் ஏறி தாடிக்கார பேத்தி பாடின பாட்டு தவறான்னு கேட்டால் தவறு தான். அந்த வரிகள் தவறானா தவறு தான். நான் என்ன கேட்குறேன்னா, மேடையில் என்ன வேணா பாடிடலாமா? அந்த அம்மா புரியுற மாதிரியே சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு கொச்சியாக பாடுனா பாடிடுவீங்களா? உங்களுக்குன்னு சுய அறிவு கிடையாதா? நீங்கள் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தோடைய கடவுளை பற்றி இழிவாக பாடினது தவறா இல்லையா? நான் சில நண்பர்கள்கிட்ட கேட்டேன், ஐயப்ப சபரிமலைக்கு போகிறதுக்காக அவங்களாம் கடுமையான 48 நாள் ஒரு மண்டலம் கடுமையாக விரதத்தை வச்சு தான் அவங்கள தரிசிக்கவே போகிறாங்க. அப்படி வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த ஐயப்பனே உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாலும் கொடுப்பாரு. இன்னைக்கு உங்கள் மதத்திலேயே எவ்வளோ பிரிவினை இருக்குது. ஏன் அதை பற்றி நீங்கள் பாட வேண்டியதுதானே மேடையில்? அவங்க சேர்க்கறதுக்கு நிற்காக நீங்கள் ஒரு பாடல் பாடலாமே. உங்கள் கிறிஸ்துவ மதத்தை பற்றி நீங்கள் நல்லா பாராட்டி பேசுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கருப்பர் கூட்டம் சொல்லி வருது. இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவரே கடவுளை பற்றி அங்கங்கமா எந்த அளவு விமர்சனம் பண்ணாங்கன்னு நிறைய பேர் தெரியும். நிறைய இந்துக்களுக்கு அதுக்கு எதிர்த்து போராடவே இல்லை, கண்டுக்காம இருந்தாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல, எல்லோரும் ஒருங்கிணைந்தா பாதுகாப்பாக இருக்கணும் அவர் வலியுறுத்துறாரு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற உடனே சில பேர் மேடையில் ஏறி இந்துக்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், முஸ்லீம்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவர்கள் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மேடைக்கு மேடை பேசுறாங்கல்ல, அதுவும் ஒரு பிரிவினைவாதம் தான். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். நீங்கள் அந்தந்த கடவுளை நீங்க புகுந்து பாடிக்குங்க. ஆனால் இன்னொரு கடவுளை நீங்க விமர்சனம் பண்ண வேண்டாம். அரசியலுக்குள்ள மதமும் கடவுள் வரதே தப்பு. அப்படியே மீறி வந்தா தயவு செய்து அதை நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தவங்க கடவுளை இழிவா பேசணும், கண்டனத்தை தெரிவிங்க. நம்ம எல்லோரும் ஒன்னாதான் இருந்தாதான், எதிர்த்து குரல் கொடுத்தாதான் இந்த மாதிரி பன்னாடைகள்லாம் மேடைக்கு மேடை பாட மாட்டாங்க. இது நம் நாடு, இந்திய நாடு. ஜெய்ஹிந்த்.